48 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது பாஜக. 22 தொகுதிகளை மட்டுமே பிடித்து ஆட்சியை இழந்தது ஆம் ஆத்மி. டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் படுதோல்வி. கால்காஜி தொகுதியில் அதிஷி போராடி வெற்றி. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக. பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். டெல்லியில் முதலமைச்சர் பதவிக்கு பாஜக தலைவர்களிடையே கடும் போட்டி. கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா உள்ளிட்ட 5 தலைவர்களின் பெயர்கள் பரிசீலனை. ஊழலுக்கு எதிராக பிறந்த ஆம் ஆத்மி கட்சி ஊழலால் மண்ணை கவ்வியது என பிரதமர் மோடி கடும் விமர்சனம். காங்கிரஸை நம்ப நாடு தயாராக இல்லை என்பது மீண்டும் நிரூபணமாகிவிட்டதாகவும் பேச்சு. டெல்லியில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்பதாக முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்து. ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் உறுதி. டெல்லி சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு தொகுதியை கூட பிடிக்காத காங்கிரஸ். தோல்வியில் ஹேட்ரிக் சாதனை படைத்ததால் காங்கிரஸ் தொண்டர்கள் சோகம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லாததே காரணம். மேலும் சண்டையிட்டுக் கொள்ளுங்கள் என காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆதங்கம். டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடித்தது தேசத்திற்கான பின்னடைவு என திருமாவளவன் விமர்சனம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஈகோவை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அபார வெற்றி. 1,15,709 வாக்குகள் பெற்று சட்டமன்றம் செல்கிறார் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார். 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்று நூலிழையில் டெபாசிட்டை இழந்தார் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி. ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய திமுக தொண்டர்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்திலும் பட்டாசு வெடித்து ஆடிப்பாடி கொண்டாட்டம். உதயசூரியனுக்கு ஈரோடு கிழக்கு மக்கள் வெற்றியை பரிசளித்து உள்ளதாக திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் பெருமிதம். 3 பங்கு வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் சொந்தமானது. பெரியார் மண்ணில் கடந்த தேர்தலை விட 14,000 வாக்குகளை கூடுதலாக மக்கள் அளித்து உள்ளதாக நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி கருத்து. அதே போல கூட்டணி, கள்ள ஓட்டு இதெல்லாம் தாண்டி போன இடைத்தேர்தலுக்கு இந்த இடைத்தேர்தல் 14,000 வாக்குகள் இந்த மண்ணினுடைய மக்கள் செலுத்தியிருக்காங்கிறத. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களித்த 6,109 வாக்காளர்கள். வாக்குகள் அடிப்படையில் 3ஆம் இடம் பிடித்த நோட்டா. பெரியார் மண்ணில் வெற்றி பெற்று உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்து உள்ளதாக விமர்சனம். பெரியார் மண்ணில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். கழகத்தை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவின் வெற்றி போலியானது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் உண்மை நிலை தெரியவரும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் அதிகமாக பேசிவிட்டார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம்.
பெரியார் குறித்த பேச்சு வாக்குகளை மாற்றி போட உதவவில்லை என்றும் கருத்து. ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாதம் ரொம்ப ஓவரா போயிருச்சு அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. ஒரு மாதிரி பேச்சுக்கள்லாம் ரசபாசமாயி ஆபாச பேச்சுக்கள் அந்த அளவுக்கு அது போயிருச்சுங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 63,560 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை வாங்க திட்டமிட்டவர்கள் அதிர்ச்சி. சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக நேற்று 47 விமான சேவைகள் பாதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலையிலும் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று இரண்டாவது ஒருநாள் போட்டி. முதல் போட்டியில் வென்று முன்னிலை வகிக்கும் இந்திய அணி தொடரை வெல்லுமா என எதிர்பார்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வரும் 23ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கு பெரும் எதிர்பார்ப்பு. இந்திய அணியை தோற்கடிப்பதே லட்சியம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சூளுரை. வேலூரில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி ரயிலில் இருந்து தள்ளப்பட்ட கர்ப்பிணியின் கரு கலைந்ததாக மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவல். கர்ப்பிணியின் 4 மாத கரு கலைந்ததால் கொலை வழக்காக மாற்ற வாய்ப்பு. பெண்கள் பயணிக்கும் ரயில் பெட்டிகளில் ரயில்வே போலீஸ் தீவிர கண்காணிப்பு. ஆண்கள் ஏற அனுமதிக்க வேண்டாம் எனவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறை செல்வது நிச்சயம். விஜயுடன் கூட்டணி சேர முடியாது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் தாக்கு. திண்டிவனம் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை. கைதான பேராசிரியர் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. ஏற்காட்டில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் கைது. குழந்தைகள் நல அலுவலர்களின் விழிப்புணர்வு முகாம் மூலம் அம்பலமான ஆசிரியரின் அத்துமீறல். முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் எதுவும் தமிழகத்தில் ஒருபோதும் மூடப்படாது. கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். கைதான பள்ளி அறங்காவலருக்கு தர்ம அடி கொடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு. சொல்லிரு, நான் உன்னை தப்பிக்க விட்டுறேன். சொல்லிரு, நான் உன்னை விட்டுறேன். நீ சொல்லிடு, விட்டுறேன். சொல்லிடு, விட்டுறேன். நீ சொல்லிட்டேன்னா விட்டுருவேன். நீ சொல்லிட்டேன்னா விட்டுருவேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மாணவி பாலியல் தொல்லை சம்பவத்தில் பிள்ளைகளை நாளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் சம்மதம். கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதி. பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு காவல் நிலையத்தில் நிற்க நிதானம் இல்லாமல் மதுபோதையில் தள்ளாடிய வக்கீல்கள். பெண் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணி ராஜனின் பங்களாவிற்கு பூட்டு போட்ட குழந்தைகள் நல மருத்துவர். முன்விரோதம் காரணம் என போலீசார் விசாரணையில் தகவல். கடலூரில் 9ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பள்ளிக்கு போலீஸ் பாதுகாப்பு. தனது மகளை கொன்றுவிட்டார்கள் என தாய் குற்றம் சாட்டிய நிலையில் உடலை வாங்க மறுப்பு. சென்னை வேளச்சேரியில் 7 மாத குழந்தை மற்றும் 9 வயது சிறுவனை கடித்த தெருநாய்.
நாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை வலுத்த நிலையில் வேளச்சேரியில் இன்று தெருநாய் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடத்த மாநகராட்சி ஏற்பாடு. திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே கல்லூரி வாசலில் பயங்கரமாக மோதிக்கொண்ட மாணவர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை. வள்ளலார் நினைவு நாளை ஒட்டி அறிவிப்பு. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலகின் தொன்மையான மொழி தமிழ்தான் என ஆளுநர் RN ரவி புகழாரம். பழங்குடியின மாணவர்களுடன் நடனமாடி உற்சாகம். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். சென்னை தியாகராய நகரில் பைக்கில் ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் நடவடிக்கை. திருப்பத்தூர் அருகே 9 வயது சிறுமிக்கு லட்டு தருவதாக ஆசை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர். சிறுமியின் தாயார் அளித்த புகாரை அடுத்து போக்சோ வழக்கில் சிறையில் அடைப்பு. தைப்பூசம் மற்றும் சுபமுகூர்த்த நாட்களை முன்னிட்டு நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 4500 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்ட குற்றப்பிரிவில் பணிபுரியும் பெண் போலீசிடம் 10 சவரன் செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நடந்த துணிகர சம்பவத்தால் பெண் போலீஸ் கீழே விழுந்து படுகாயம். திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் 100 கிலோ எடை உள்ள பங்குனி ஆமை இறந்து கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் நிகழும் தொடர் சம்பவத்தால் சூழலியல் ஆர்வலர்கள் வேதனை. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் முட்டையிட கரைக்கு வந்தபோது மீன்பிடி வலையில் சிக்கி உயிருக்கு போராடிய ஆமைகள். துரிதமாக செயல்பட்டு ஆமைகளை விடுவித்த மீனவர்களுக்கு குவியும் பாராட்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு தரிசனம் ரத்து. சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்றும் நிர்வாகம் அறிவிப்பு. கேரள மாநிலம் நிலம்பூரில் கோவில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டதால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தை பந்தாடியதைக் கண்டு தெரித்து ஓடிய பொதுமக்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் ஹோட்டலில் கிரில் சிக்கன் சாப்பிட்டு 40க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதன் எதிரொலி. பிராய்லர் கோழி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. திருச்செந்தூர் முருகன் கோயிலை திருப்பதிக்கு இணையாக மாற்றும் பணிகள் தீவிரம். நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் நிலையில் நவீன வசதிகளுக்கு ஏற்பாடு. சென்னை வியாசர்வாடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மேயர் பிரியா முன் திமுகவினர் வாக்குவாதம். மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களுக்கு மேயர் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
தென்காசி மாவட்டம் புளியரையில் ரயில் விபத்தை தடுத்த வயதான தம்பதிக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. விருதை பெற்றபோது ஆனந்த கண்ணீர் வடித்ததால் நெகிழ்ச்சி. நம்ம வாழ்ந்து முடிச்சாச்சு, ஈர்க்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாரும் எங்களை பாராட்டி எங்களை கூப்பிட்டு போய் எல்லாமே ஜெயங்கொண்டத்தில் மூளைச்சாவு அடைந்த விவசாயியின் உடல் உறுப்புகள் தானம். மறைந்த பிறகும் 8 பேருக்கு வாழ்வு அளித்த நெகிழ்ச்சி சம்பவம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்கள் அலகு குத்தியபடி ராட்சத கிரேன்களில் வந்த மெய்சிலிர்க்க வைக்கும் காட்சி. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் நெல் அளவை கண்டருளும் வைபவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 40 கோடி பேர் புனித நீராடல். கேரள மாநிலம் செலோரா கிராமத்தில் நெல் கதிரை அறுக்க முயன்றபோது தலைக்குப்புற விழுந்த கேரள அமைச்சர் ராமச்சந்திரன். அறுவடை நிகழ்ச்சியில் அதிர்ச்சி சம்பவம். கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தில் கோவில் கலசத்திற்கு கிரேனில் சென்று பிரதிஷ்டை செய்ய முயற்சி. கிரேன் திடீரென உடைந்து விழுந்ததில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சோகம். மகாராஷ்டிராவில் மணமகனின் கடன் வாங்கும் தகுதியான சிவில் ஸ்கோர் குறைவாக இருந்ததால் திருமணம் நிறுத்தம். மணமகள் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவத்தால் பரபரப்பு. விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசி நட்பை கெடுக்க விரும்பவில்லை. உண்மையை சொல்லாமல் பொய்யான இருக்க விருப்பம் இல்லை என்றும் கவிஞர் வைரமுத்து திட்டவட்டம். உண்மையை சொல்லாமல் தான் நான் பொய்யன் ஆயிடல. நான் பொய்யனாகவும் விரும்பவில்லை, நட்பை கெடுக்கவும் விரும்பவில்லை. உலகின் மிகப்பெரிய பனித்தீவான கிரீன்லாந்தின் மேற்கு பகுதியில் உறைபனிச் சூழல். மலைப்பகுதிகள் முழுவதும் பனிப்போர்வையால் சூழ்ந்த ரம்மியமான காட்சி. மேலும் 3 இஸ்ரேலிய பணய கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. 491 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக வந்ததால் உறவினர்கள் மகிழ்ச்சி. பணய கைதிகள் விடுவிப்பை தொடர்ந்து 183 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தது இஸ்ரேல்.
தங்களது உறவுகளை ஆறத் தழுவி வரவேற்ற பாலஸ்தீனியர்கள். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் மாயம். பத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமான நிலையில் மீட்கும் பணி தீவிரம். ஒருநாள் போட்டியில் விராட் கோலி புதிய சாதனை படைப்பாரா? 14,000 ரன்களை எட்ட இன்னும் 94 ரன்கள் மட்டுமே தேவை.